இந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களை ப்ராஸ்பரஸ் ஆக்குறதுக்காகவும் உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வேற எப்படியாவது வாசித்தீங்கன்னா அது உங்க மிஸ்டேக். அது இங்க சொல்லி இருக்குது. அதுக்கு ஆதாரமே இதுதான். இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியலனா, இதை தியானித்து கொண்டே இருந்தா, அது இரவும் பகலும் தியானிச்சா, அதன்படி செஞ்சா என்ன ஆகும் இருக்குது? வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து கொள்வானா, யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் வருது இங்கிலீஷ்ல. அப்ப சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி வரும். நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ராஜா, இயேசுவே தேவா, இயேசுவே மீட்பர், இயேசுவே. போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வருகிறோம்.
தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு நமக்குள்ளே எப்படி வந்திருக்கிறது, எப்படி வருகிறது? அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம். இது ஆவிக்குரிய விதத்தில் உள்ள கிரியை செய்கிற ராஜ்யம். இது எப்படி வருகிறது? உள்ளே இயேசு நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக நமக்குள்ளாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் என்றோம். அப்படி ஆளும்போது அந்த வாழ்க்கையின் முக்கிய அறிகுறி என்ன? தேவனுடைய சித்தமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. ராஜ்யம் வருவதாக நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. யார் ஆள்றாங்களோ அவங்க சித்தம் தான் அந்த நாட்டில் நடக்குது இல்லையா? அவங்க விரும்புகிறத தான் செய்கிறாங்க, அவங்க திட்டம் போட்டு செய்கிறாங்க. அது மாதிரி தான் இதுவும் தேவனுடைய ராஜ்யம். அப்போ இந்த சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு காண்பித்தேன். தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ சித்தம் நிறைவேறணும்னா அந்த பரிபூர்ண சித்தம், தேவனுடைய அந்த நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்று அழைக்கப்படுகிற அந்த அற்புதமான அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். அதாவது மனம் புதிதாகி ஆள் மாற்றப்பட வேணும். இல்லைன்னா அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது. ஆகவே தான் அந்த மனம் புதிதாகிறதை பற்றி சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்து நிறைய காரியங்களை இதில் சொல்லி வருகிறேன். போன வாரத்தில் பார்த்தோம் எப்படி மனதை புதிதாக்குறதுன்னு. நம்முடைய அந்த எண்ணங்கள், பிறகு கற்பனைகள், பிறகு பலத்த அரண்கள், இந்த 3 வார்த்தையும் பார்த்தோம் இல்லையா? எப்படி எண்ணங்களாக வருது காரியங்கள் உள்ள எண்ணங்கள் வடிவில் பிறகு கற்பனையாக மாறுகிறது, அதுக்கப்புறம் பலத்த அரணாய் மாறுகிறது. எல்லா கெட்ட காரியங்களும் இப்படி தான் வருது. ஒரு மனுஷனை பிடிக்குது. தரித்திரம் கூட எப்படி ஒரு மனுஷனை பிடிக்குது? இது இந்த எண்ணங்களை இவங்க பிடிக்கிறாங்க, இவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்புறம் அது அதுவே இமேஜினேஷனாக மாறுது. தங்களை அப்படி தான் பார்க்குறாங்க, தரித்திரம் தான் பார்க்குறாங்க, குறைவுல தான் பார்க்குறாங்க. ஒரு வெற்றிகரமாக பார்க்க முடியல அவங்களால. ஏன்னா இந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டதுனால கற்பனைகள் எப்பவுமே அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். நம்ம எந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டோமோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு காண்பித்தேன், எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோம் என்று இயேசு சொன்னார். டேக் நோ தாட் சேயிங், அதாவது எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க? எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாதீங்கன்னாரு. டேக் நோ தாட் சேயிங்னு வருது ஆங்கிலத்தில். ரொம்ப அருமையாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அது டேக் நோ தாட் சேயிங். அப்படின்னா நம்ம we are taking thoughts. நம்ம எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? சொல்லி தான். பை சேயிங் only we take thoughts. சொல்லி தான் எடுத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த எண்ணம் வருது, எனக்கு எப்போ வந்துக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதை நான் சொல்கிறேன், வாயை திறந்து அந்த எண்ணத்தை பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் போயிடும். இருக்கிற எண்ணம் கூட போயிடும். உள்ளே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நிறுத்திடலாம் எண்ணம் வர்றதை. தப்பான எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, தப்பான காரியங்கள் என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை பேசலைன்னா இது கற்பனை ஸ்டேஜுக்கு போகாது. பேசினா அந்த வார்த்தையை வச்சு தான் கற்பனை உண்டாகுது, அந்த எண்ணங்களை வச்சு தான் கற்பனை உண்டாகுது. அப்புறம் அதுதான் பலத்தாரனா நம்மளை பிடிச்சிக்குது. அப்படியே அந்த பழக்க வழக்கம் போக மாட்டேங்குது. அது அப்படியே ஒரு கெட்ட பழக்கமாக வழக்கமாக பிடிச்சிக்குது. இதே மாதிரி தான் நல்ல காரியங்களும் உருவாகிறது என்பதை காண்பித்தேன் போன வாரம். எப்படி மனம் புதிதாகிறதுன்றது இதே மாதிரி தான் நல்ல காரியங்கள் உருவாகுது. எப்படி நல்ல காரியம் உருவாகுது? எண்ணங்களை எடுத்துக்கொள்ள வேணும். ஆரோக்கியமான எண்ணங்களை, ஆரோக்கியமான உபதேசங்களை, ஆரோக்கியமான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்க, எடுத்துக்கொண்டு அது நம்முடைய கற்பனையாக மாறும். அப்படி நம்ம காண வேணும். அந்த எண்ணங்களின் வாயிலாக நம்மை காண வேண்டும். அந்த எண்ணங்களை நாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த எண்ணத்தின்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த எண்ணத்தின்படி நம்முடைய கற்பனைகள் அமைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது நம்மளை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். அந்த வெற்றியின் உணர்வு, வெற்றியின் எண்ணங்கள், வெற்றியின் யோசனைகள், வெற்றியின் காட்சிகள் நமக்குள்ள அப்படியே பதிந்து விடும். அப்போ வாழ்க்கையும் வெற்றிகரமாக மாறும். இப்படிதான் அது மாறுதுங்கிறத காமிச்சேன். அதை காமிச்சிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக இந்த வசனத்துக்கு வந்தோம். யோசுவா 1:8 வந்தோம். இதில் சில காரியங்களை சொன்னேன். நான் 2-3 காரியம் சொன்னேன். அதில் முக்கியமாக என்ன? ஒன்று இந்த புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இருக்குது. வாயை விட்டு பிரியாது இருப்பானா எப்போ பார்த்தாலும் இதை மனப்பாடம் பண்ணிட்டு வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க இதை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாயில் சொல்லிட்டே இருந்தால் இந்த சொன்னது செஞ்சிடறோன்னு. புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா எப்பெல்லாம் நம்ம வாயை திறந்து பேசுகிறோமோ அப்போவெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறபடி அதன்படி பேச வேணும் என்பதுதான் என்னுடைய கருத்து.
எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க நம்ம நினைக்கிறதுக்கு எதுக்கும். சும்மா வாயை திறந்து வசனத்தை சொல்லிட்டா போதாது. எப்போவெல்லாம் பேசுகிறோமோ, சரி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வசனத்தை சொல்கிறோம், அப்புறம் பேசுறது தாறுமாறாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. வசனத்தை கடகடன்னு மனப்பாடமாக சொல்கிறோம், அப்புறம் நம்ம மற்ற காரியங்களை பற்றி நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள், சவால்கள், வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களை பற்றி பேசும்போது நம்முடைய வார்த்தையே விபரீதமாக இருக்குது. அதை நம்ம பெருசாக நான் இன்னைக்கு 2 சங்கீதம் சொல்லிட்டேன். நான் இன்னைக்கு இவ்வளோ வசனம் நான் மனப்பாடமாக சொன்னேன், எனக்கு இவ்வளோ வசனம் மனப்பாடமாக தெரியும், இதை ஒரு பெருசாக நினச்சிக்கிறோம். நல்லது, மனப்பாடமாக தெரிகிறது நல்லது, ஏன்னா சொல்கிறதுக்கு உதவும். அதன்படி பேசுறதுக்கு ஏன் வேதத்தை படிக்கணும், நல்லா ஆராயணும், நல்ல தரவாக படிக்கணும். ஏன்னா இதன்படி பேசுகிறோமான்றது எப்படி தெரியும் நமக்கு? இதை நல்லா தெரிஞ்சால் தானே தெரியும். இதன்படி பேசுகிறோங்கிறது இதை நல்லா படித்தாதான் தெரியும். அது நல்லா தெரியுது அவசியம்தான், அது வேணான்னு சொல்லல. மனப்பாடம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா, எப்பெல்லாம் வாயை திறந்து எதை பற்றி பேசினாலும், உங்கள் தொழிலை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் வீட்டை பற்றி பேசுகிறீங்களா, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்களா, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீங்களா, எதை பற்றி பேசினாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள், எதை பற்றி பேசினாலும் சரி, இந்த புஸ்தகத்தின்படி இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதனோட அலைன் ஆயிருக்குதா, அதன்படி இருக்கிறதான்னு பார்க்கலாம். அதைத்தான் இப்படி சொல்லியிருக்குது. நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருந்தா போதுன்னு அர்த்தம் இல்லை. எப்பெல்லாம் பேசுகிறோமோ அப்பெல்லாம் வசனத்தின்படி பேசுகிறோமா என்கிறது தான் முக்கியம். 2வது ஒன்று காமிச்சேன், அது என்னன்னா தியானமாக இருப்பாயாக இருக்குது. தியானம்ங்கிறது அதுதான் அந்த இமேஜினேஷன், காட்சியாக காண்கிறது. தியானமாக இருப்பாயாக, இரவும் பகலும் தியானமாக இருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ தியானமாக இருக்கிறதுனா காட்சியை காண்கிறது. இதை குறித்த தியானம் எப்போதும் நமக்கு இருக்க வேணும். எப்போதும் நம்மை எப்படி பார்க்க வேணும்? இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்க வேண்டும். வாயில எப்பவுமே வசனத்தின்படி பேசினா நம்முடைய தியானமும் கண்டிப்பாக அந்த வசனத்தின்படி தான் இருக்கும். எதை பேசுகிறோமோ அதுதான் எடுத்துக்கிறோம், அதன்படி தான் தியானம் அமையும். எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யும்படின்னு இருக்குது. செய்யும்படின்னு சொன்னால் என்னைக்கு அந்த எண்ணத்தை எடுத்துக்கிறீங்களோ, வசனத்தின்படி பேசுகிறீங்களோ, பேசும்போதெல்லாம் எடுத்துக்கிறீங்களே எண்ணத்தை, நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறீங்க. காசை பற்றி பேசும்போது எப்படி பேசுகிறீங்க? வசனத்தின்படி பேசுங்க. என்னுடைய தேவைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவன். சுகத்தை பற்றி பேசும்போது எப்படி பேசுறீங்க? வசனத்தின்படி பேசுறீங்க. அவர் தழும்புகளால் நான் குணமான், அவரின் பரிகாரியாகிய கர்த்தர். எதை பற்றி பேசினாலும் வசனத்தின்படி பேசுறீங்க. வசனத்தின்படி பேசும்போது அந்த எண்ணத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறீங்க. அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களை நீங்க எப்படி காண ஆரம்பிக்கிறீங்க? அந்த வசனத்தின்படி தான் காண ஆரம்பிக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி காண ஆரம்பிச்ச உடனே செயல்ல வந்துடுது, அது செயல்பாட்டில் வந்துடுது. அதன்படி செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்காக தான் அப்படி செய்ய சொல்லி இருக்குது. வசனத்தின்படி பேசு, இதையே தியானி, காணு, நீ உன்னை இந்த இதன் வடிவில் காணு, பிறகு அப்படியே செயலில் வந்துடும்ன்றார். செயலில் வந்துவிடும். இரவும் பகலும் தியானின்னு சொல்லியிருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். இரவும் பகலும் தியானம்னா எல்லாம் சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போக வேணாமா, எப்படி தியானிக்கிறது, வீட்டுக்கு வர வேணாமா, சமைக்க வேணாமா, தூங்க வேணாமா, இரவும் பகலும் தியானம்னா இதே உட்காந்துட்டு இருக்க முடியுமா, நான் தியானிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அதான் காமிச்சேன் உங்களுக்கு. இரவும் பகலும் தியானம்னா அப்படி இல்லை அர்த்தம். இரவும் பகலும் இதில் தியானமாய் இருப்பாயாகனா இது ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். இது சும்மா கோயிலுக்கு போகிற நேரம் பாட்டு பாடுறது இல்லை, ஏதோ ஒரு நேரம் அல்லையா ஆமேன்னு சொல்கிறது இல்லை. இது நம்முடைய வாழ்க்கையாகவே மாறணும். இரவும் பகலும்னா நாம் இப்படி தான் இருக்கிறோம், அதுதான் அது லைஃப் ஸ்டைலாக மாறணும். இது ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு வாழ்க்கை. பாருங்க, எங்கேயோ போய் யார்கிட்டயோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறது இல்லை, எங்கேயோ போய் யார்கிட்டயோ ஒரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடுறது இல்லை. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இரவும் பகலும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம நைட் அண்ட் டே இப்படி ஆயிடுறோம். இட் பிகம்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கை முறையாக அது மாறு. கிறிஸ்தவங்கிறது ஒரு வாழ்க்கை. பாருங்க, சும்மா போய் ஏதோ யார்கிட்டயோ போய் சின்ன தீர்க்கதரிசனம் கேட்டு வந்துட்டேன், இங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன், இதோ ஒரு நாள் உபவாசம் இருந்துட்டேன். நான் காமிச்சேன் இல்லையா, நிறைய பேர் 1 hour டிவோஷன் ஆளுங்க. நான் 1 மணி நேரம் காலையில் தியானம் பண்ணிட்டேன், 1 மணி நேரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டேன். நல்லது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணது. அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணது என்னத்துக்கு? மீதி 23 மணி நேரமும் அந்த 1 மணி நேரம் பண்ண வேத வாசிப்பும் ஜெபமும் நம்மளை பாதிக்கணுன்றதுக்காக தான் இந்த 1 மணி நேரத்தை பண்றோம். அந்த 1 மணி நேரம் பண்றது தப்பு இல்லை, அது அவசியம்.
ஆனா அந்த மீதி 23 மணி நேரத்தையும் அது என்ன பண்ணணும், தாக்கத்தை ஏற்படுத்தணும். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிட்டு 23 நேரமும் எல்லா குப்பையும் நம்ம வாயிலிருந்து வருதுன்னா 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணோம்னா அதுக்கு கடவுள் என்னமோ அட்டெண்டன்ஸ் போட்டுற மாதிரி நினைக்கிறாங்க சிலர். பரலோகத்தில் இருந்து பண்ணிட்டான் இன்னைக்கு அப்படின்னு. 24 மணி நேரமும் அதுதான். இது இரவும் பகலும்ன்றது 24 மணி நேரமும் நம்ம எப்படி இருக்கிறோம்? 1 மணி நேரம் தியானம் அதுக்குரிய இதை செட் பண்ணுது, அவ்வளவுதான். அந்த ட்ரெண்டை செட் பண்ணி கொடுக்குது. நம்ம காலையில வசனத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நமக்கு மீதி இருக்க 23 மணி நேரம் எப்படி இருக்க போறோன்றத செட் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், போன வாரம் அதை சொல்லலை, இப்போ சொல்றேன் நான். இந்த வசனத்தை குறித்த ரொம்ப முக்கியமான காரியம், இப்படி செய்தால், அதாவது புஸ்தகம் வாயை விட்டு பிரியாம இருந்தா, அதெல்லாம் நான் என் அர்த்தத்தை எடுத்துக்கணும் இல்லை, அப்படி அதுதான் அர்த்தம். அதை வாயை விட்டு பிரியாம இருக்கணும், தியானிக்கணும், பிறகு அதன்படி செய்யணும், இரவும் பகலும் அப்படி செய்யணும், அது வாழ்க்கை முறையா மாறணும். இப்படி செய்தால் இந்த 4 காரியம் இல்லையா, இதை செய்தால் என்ன ஆகுன்றிருக்கிறாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா வருது, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். ப்ராஸ்பரிட்டி உண்டாகும். ப்ராஸ்பரிட்டினா வெறும் காசு பணம் இல்லைங்க, அது அதில் இருக்குது. அதுக்கு மேலானது அது. எல்லா விதத்திலும் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி, எல்லா விதத்திலும் ஒரு செழிப்பு, மனதில் ஒரு செழிப்பு, குடும்பத்தில் ஒரு செழிப்பு, சமாதானத்தில் ஒரு செழிப்பு இல்லையா, ஆரோக்கியத்தில் ஒரு செழிப்பு, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு. ப்ராஸ்பரிட்டி ரொம்ப ஜெனரல் வேர்டு, வெல் பீயிங் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப், அதுதான் சொல்லி இருக்குது. அப்ப யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். அடுத்தது யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். அப்ப நான் சொல்றேன், இந்த வசனம் நிறைய கவனிங்க, இது ரொம்ப இதுதான் ரொம்ப எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களை ப்ராஸ்பரஸ் ஆக்குறதுக்காகவும் உங்களை சக்சஸ்ஃபுல் ஆக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வேற எப்படியாவது வாசித்தீங்கன்னா அது உங்க மிஸ்டேக். அது இங்க சொல்லி இருக்குது, அதுக்கு ஆதாரமே இதுதான். இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியலனா, இதை தியானித்து கொண்டே இருந்தா, அது இரவும் பகலும் தியானிச்சா, அதன்படி செஞ்சா என்ன ஆகும் இருக்குது, வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து கொள்வானா, யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் வருது இங்கிலீஷ்ல. அப்ப சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி வரும். நான் சொல்றேன், நிறைய பேர் இதை அப்படி எடுத்துக்கொள்றது இல்லை. வேத புஸ்தகத்தை இன்னைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய இடங்களில் பிரசங்கம் நடக்குது. சக்சஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி பிரசங்கம் கிடையாது. அது தோல்விக்கான பிரசங்கம், அழிவுக்கான பிரசங்கம், வீழ்ச்சிக்கான ஒரு பிரசங்கம். கர்த்தர் உன்னை போட்டு, கர்த்தர் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் உனக்கு வியாதியை கொடுத்திருக்கிறாரு, கர்த்தர் உன்னை புடமிட்டு இருக்கிறாரு, கர்த்தர் உன்னை பொண்ணை போல விளங்கும்படியா உனக்குன்னு பிரச்சனையை செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கிறார் பரலோகத்திலிருந்து. உன்னை அதிகமாக நேசிக்கிறபடினால ஒரு டோக்கன் மாதிரி, லவ் டோக்கன் மாதிரி, ஒரு காதலன் காதலிக்கு கொடுப்பான் பாருங்க பரிசு, அந்த மாதிரி கர்த்தர் உனக்கு இந்த வியாதியை அனுப்பிச்சிருக்கிறார் பரலோகத்தில். இப்படியெல்லாம் பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. உன் பிசினஸ் ஒழிஞ்சது, அதுல நீ தோல்வி அடைஞ்சது, கர்த்தருடைய சித்தம். ஏன்னா நீ பரலோகம் போவானாமா, உனக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ பரலோகம் போகணுமே. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்க, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, உங்க 4 வருஷமா கேட்டுதான் உருப்பிட்டேன் நான். அதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு என்ன உள்ளங்கை, மறந்து போயிடுது எனக்கு. அவர் சொன்னது அப்படியே கோட் பண்றேன். அவர் சொல்றாரு, ஒரு உள்ளங்கை அளவு கூட நிலம் எனக்கு இருக்கக்கூடாதுன்ற குறிக்கோளோட வாழ்ந்தவன் நான் என்றார். இப்படியே சொன்னார். ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. நல்ல மனுஷன் பாருங்க, நான் எங்க போய் மீட்டிங் வச்சாலும் வருவாரு. சொல்றாரு, உள்ளங்கை அளவு கூட நிலம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை எங்க இருந்து வந்தது கொள்கை? யாரோ போதிக்கிறாங்க பாருங்க இந்த வசனம். சில சொல்றாங்க, பைபிள் தானே போதிக்கிறாங்க எல்லாரும். நீங்க போதிக்கிற அதே பைபிள் என்னத்தை போதிக்கிறாங்க? வெறும் பைபிளை கையில பிடிச்சிட்டா போதாது, சில வசனங்களை வாசிட்டா போதாது, இப்படின்னா போதாது. இதுல இருந்து என்ன அர்த்தத்தை சொல்றேன்? இப்போ அர்த்தத்தை தானே சொல்லிட்டு இருக்கிற இந்த வசனத்தை ஒவ்வொன்னா எடுத்து அர்த்தத்தை சொல்ல, என்ன அர்த்தம் சொல்றோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த அர்த்தம் சரியான அர்த்தமான்றது முக்கியம். நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இங்க என்ன இருக்குதோ அதை சொல்லணும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி எழுதப்பட்டது, என்ன சொல்லுவீங்க, ஆக்சுவலா என்ன சொல்லி இருக்குது, அது எப்படி நமக்கு பொருந்தும். இதுதான் இன்டர்பிரேஷன் மெத்தட். சும்மா அழகா இருக்குதுன்றதுக்காக ஒன்று சொல்ல முடியாது. இது ஜோடிக்கிற அலங்காரப்படுத்துற காரியம் கிடையாது. இது சத்தியம். அப்ப என்னத்தை சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. பைபிளை கையில வச்சிருக்காங்கன்றது முக்கியம். நிறைய பேர் பைபிளை கையில வச்சிட்டு இருக்காங்க, ஆனா அதுல உள்ள என்ன இருக்குன்றது விளங்க மாட்டேங்குது. யாரும் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. எனக்கு அவருக்கு அது கேட்ட உடனே எனக்கு ஆத்திரமா வருது. எனக்கு உள்ளங்கை நலம் கூட இருக்கக்கூடாதுன்னா என்னது இது?
ஒரு மனுஷனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கிறதுக்கு இதை விட வேற ஏதாவது வேணுமா? இப்படி ஒரு போதனையை கொடுத்து அந்த மனுஷன் பாவம் நல்ல ஊழிங்கிற மனுஷன், நல்ல குணம், நல்ல எண்ணங்கள் இருக்கு அவருக்கு, நல்ல ஒரு கர்த்தருக்காக நல்லா செய்யணும், உண்மையா செய்யணுன்றதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த மனுஷனா இருக்கிறாரு. ஆனா இது ஒண்ணு கொண்டுறாங்க, கொண்டு உள்ள நுழைச்சி ஆளை ஒண்ணு இல்லாம ஆக்குறாங்க பாருங்க. அவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிறாரு, கர்த்தருக்குன்னு சாக கூட ரெடின்ற மாதிரி ஆளு. ஆனா அவரை வாழ வைக்கிறதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல இவங்களுக்கு. என்ன பண்ணிருக்காங்க, உள்ளங்கை அளவு கூட இடம் இருக்கக்கூடாது. அது போய் அப்படியே பதிஞ்சிருச்சு பாருங்க. தன்னை எப்படி காண்றாரு அவரு, ஒன்னும் இல்லாதவனாக. அவர் சொல்றாரு, ஏன் அப்படி நம்பினீங்கன்னு கேட்ட சொல்றாரு, உள்ளங்கை கூட இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம பரலோகம் போக வேணாமா? ஐயோ கடவுளே, பரலோகம் போகும்போது உள்ளங்கைனாலும் இருக்கா உனக்கு, வெளியே நில்லுன்னு போறாங்களா? இதை வச்சு அனுப்புறாங்க உள்ள பரலோகத்துல. எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, பைபிளை வச்சுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நான் சொல்லுவேன் ரொம்ப முக்கியமான யோசுவா 1:8 ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, வசனம், இந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லி, இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, இது தியானிச்சு கொண்டே இரு, இதன்படி செய்ய, இரவும் போகணும், அப்படியே ஒரு வாழ்க்கையாவே மாத்திக்காத, லைஃப் பேட்டர்னை மாத்திக்க. அப்ப ப்ராஸ்பெரிட்டி சக்சஸும் உண்டாங்க. அப்ப நீ கர்த்தர் உனக்கு ஏராளமான கஷ்டங்களை தந்து உன்னை பரிசுத்தப்படுத்துவாருன்னு சொல்லி இல்ல. ஹலோ, அப்ப உன்னை வியாதிகளால வாதிச்சு கர்த்தர் உன்னை புடமிட்டு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்குவாருன்னு சொல்லல. அப்ப நீ எப்படி இருப்பான்னு இருக்குது. சிலர் யோசிக்கிறாங்க, அப்ப இந்த இதெல்லாம் எப்படிங்க கஷ்டம்லாம் வருது, அது எப்படி, அது சொல்ல போறேன் இப்போ, அதுக்கு தான் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அது எப்படின்னு கேட்கறது வருது. அப்புறம் எப்படி இப்படி சொல்றாங்க, சொல்றேன், அது எங்க இருந்து வருதுன்னு காமிக்கிறேன். சரி, அப்ப அதை தர்றதுக்கு தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படிச்சா இப்படிதான் நடக்கும்ன்றாரு, சக்சஸ் வரும், ப்ராஸ்பெரிட்டி வரும்ன்றாரு. வேற யாரும் மாற்றக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க மாற்ற மாட்டான்னு? யாராவது பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்கணும் அதை. அவர் வேற ஏதாவது சொன்னா நீங்க என்ன சொல்லணும்? இல்லை இல்லை இல்லை, கை காதை அடைச்சிக்கணும் நல்லா. இல்லை அதெல்லாம் வராது. இந்த புஸ்தகத்தை படிச்சா, இதை தியானிச்சா, இதையே வாழ்க்கையாக்கிட்டா, இதன்படியே செஞ்சா நான் அப்படிதான் அவன் இங்க சொல்லி இருக்கிறபடிதான் அவன் இந்த பிரசங்கியார் சொல்ற மாதிரி ஆக மாட்டேன். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், பெரியவர். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். உன்னதமானவர், மறைவில் இருப்பவன், சர்வ வல்லவர், நிழலில் தங்குவான். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். அவர் சிறகுகளால் உன்னை மூடுவார், செட்டையில் அடைக்கலம் புகுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர்,
பெரியவர். வல்லமையானவர் கருத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். வல்லமையானவர் கரத்தில் இருப்பவன் வாழ்வில் மேன்மையை அடைந்தே வாழுவான். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், மகிமையில் தங்கிடுவார். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார், அவர் மகிமையில் தங்கிடுவார். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர் பாதத்தில் இருப்பவன் பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். பரிசுத்தமானவர் பாதத்தில் இருப்பவன் பாரில் இயேசுவை பாடி போற்றுவான். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், ஆறுதல் பெற்றிடுவாய். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார், ஆறுதல் பெற்றிடுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர்.